ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 11, 2025. இந்த ஆழமான தவத்தினுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் நினைவார்த்தமாக நாம் ஆக்க வேண்டும். இன்றைய நாளை உலக சேவைக்காக சமர்ப்பணம் செய்து விடுவோம். இன்று முழு நாளுமே முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். இவ்வுலகிற்கு நமது தூய அதிர்வலைகள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றன. எனவே நமது உயர்ந்த கடமையினை சதா நினைவில் வைப்போம். நமது பிறவியே உலக நன்மைக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. எதுவரையிலும் நமது லட்சியத்தை நாம் அடையவில்லையோ அதுவரையிலும் நாம் நிம்மதியாக அமரக்கூடாது. நமது புத்தியினை நாம் அங்குமிங்கும் அலைபாயவிடக்கூடாது. நாம் பிறர் மீதான பற்றுதல், ஈடுபாடு இவற்றில்தான் ஜன்ம ஜன்மங்களாக மூழ்கியிருந்தோம். இப்போது நாம் இவற்றிலிருந்தெல்லாம் தன்னைத்தான் விடுவித்து கொண்டு எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய நிலையில் நிலைத்துவிட வேண்டும். ஏனென்றால் எதுவரையிலும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உணர்வு இருக்காதோ நாம் முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்ய இயலாது. நினைவில் வைப்போம், நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் இவ்வுலகிற்கு மிகவும் தேவைப்படுகின்றன. மனிதரின் துக்கங்களை நாமே அழிக்கவில்லை என்றால் வேறு யார்தான் அழிக்க முடியும்? இந்த முழு உலகும் தாகம் நிறைந்த பார்வையோடு நமது பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜன்ம ஜன்மங்களாக அவர்களது பாவனைகளை நாம் பூர்த்தி செய்து வந்திருக்கிறோம். நமது ஜடமான மூர்த்திகள் கூட பலரது மன விருப்பங்களை பூர்த்தி செய்திருக்கின்றன. அவர்களது துக்கங்களை போக்கியிருக்கின்றன. அவர்களுக்கு அமைதி வழங்கியிருக்கின்றன. அவர்களுக்கு பிரச்சனைகளின் தீர்வை வழங்கியிருக்கின்றன. எனவே இப்போது நாம் நடைமுறையில் அனைவருக்கும் சக்திசாலியான அதிர்வலைகளை கொடுத்து அவர்களது பாவனைகளை பூர்த்தி செய்வோம். அவர்களது துக்கங்களை அழிப்போம். எனவே வாருங்கள், இன்றைய நாளை வைராகியத்தின் நாளாக கொண்டாடுவோம். அதற்காக நினைவு செய்வோம், இந்த சிருஷ்டி என்ற விளையாட்டு, 84 பிறவிகளின் விளையாட்டு இப்போது முடிவடைகிறது. இப்போது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நம் முன்னிலையில் மிக உயர்ந்ததொரு லட்சியம் இருக்கின்றது. நாம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். மேலும் முழுமையானவர்களாக ஆகி முழு உலகிற்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். எனவே நாம் எங்குமே மாட்டிக்கொள்ளக்கூடாது. முற்றிலும் திடமான எண்ணம் வைப்போம். முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியம் என்ன எனக்கு கிடைத்திருக்கிறதோ, ஃபரிஷ்தா ஆவதற்கான எந்த ஒரு லட்சியம் எனக்கு கிடைத்திருக்கிறதோ அதனை அடையாத வரையிலும் வேறு எந்த பக்கமும் கவனத்தை செலுத்த மாட்டோம். வெளி உலகத்தில் இருக்கும் ஆத்துமாக்கள் உலகாயத பற்றுதலிலும் கவர்ச்சிகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். சாதனங்கள், வசதிகள், பொருட்கள் ஆகியவற்றின் மீதான ஈடுபாடு இருக்கிறது. இது மனிதரை மிகுந்த துக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறது. நாம் தன்னைத்தான் இப்படிப்பட்ட ஈடுபாட்டிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். எந்தளவிற்கு ஈடுபாடு ஆகியவற்றிலிருந்து விலகியிருப்போமோ அந்த அளவிற்கு தான் முழு உலகிற்கும் நம்மால் நன்மை புரிய முடியும். ஏனென்றால் யார் மீதாவது எதன் மீதாவது நமக்கு பற்றுதல், ஈடுபாடு ஆகியவை இருக்குமானால் அங்கேயே நமது மிகுந்த சக்திகள் சென்று விரயமாகின்றன. அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் உலக நன்மையின் காரியத்தில் வெற்றியடைய முடிவதில்லை. எனவே இன்று அதிகாலையிலிருந்தே முழு உலக உருண்டைக்கும் சக்திசாலியான அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இன்று நான் மிக உயர்ந்த இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைவில் கொள்வோம். அதிகாலையில் பாபா நமக்கு என்னவெல்லாம் நிறைத்திருக்கிறாரோ அந்த பிராப்திகளை நினைவில் கொண்டு வருவோம். அந்த ஆன்மீக போதையிலேயே மூழ்கி விடுவோம். உண்மையான மனதோடு பாபாவுக்கு நன்றி கூறுவோம். பின்னர் மதிய நேரம் வரையிலும் பயிற்சி செய்வோம். நான் தந்தைக்கு சமமானவனாவேன். பின்னர் பரந்தாமத்திற்கு சென்று பாபாவின் அருகாமையில் அமர்ந்து கொள்வோம். பாபா அனைவருக்கும் சகாஷ் கொடுத்து கொண்டிருப்பதை பார்ப்போம். எவ்வாறு அவரது கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றனவோ அவ்வாறே நாமும் சகாஷ் பெற்று கொண்டிருக்கிறோம். நானும் மாஸ்டர் ஞான சூரியனாவேன்.
என்னிடமிருந்தும் கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகிலும் சென்றடைகின்றன. நான் பாபாவுக்கு சமமானவனாவேன். எனது பாவனைகளும் பாபாவுக்கு சமமானவையாகும். எனது ட்ரஸ்டி என்ற உணர்வு தந்தைக்கு சமமானது. எனது உள்ளுணர்வும் பாபாவுக்கு சமமானது. எனது சமர்ப்பண உணர்வும் பிரம்மா பாபாவை போன்றதாகும். மதியம் வரையிலும் இந்த பயிற்சியின் ஆனந்தத்தை அடைவோம். பிறகு நடுவே கிடைக்கும் நேரத்தை, அதாவது 1 மணியிலிருந்து 4-4:30 மணி வரையிலும், அந்த நேரத்தில் தன்னைத்தான் ஆத்மாவாக காண்போம். ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவனாவேன். இந்த உடல் தனிப்பட்டது, நான் தனிப்பட்டவன். பின்னர் அவ்வப்போது பயிற்சி செய்வோம். நான் ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் மாலை நேரத்தில் முழுவதுமாக தன்னைத்தான் ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைக்கச் செய்வோம். நான் லைட் ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன். மேலும் பலவிதமான கட்டிடங்களின் மேலே பறந்து அனைவருக்கும் சகாஷ் கொடுப்போம். பாபாவிடம் கிரணங்களை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் வழங்குவோம். நான் ஃபரிஷ்தா நகரத்தின் மீது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன். பாபாவின் கிரணங்கள் என் மீது விழுந்து கீழுள்ள நகரவாசிகள் அனைவர் மீதும் பரவுகின்றன. அனைவரும் துக்கங்களிலிருந்து விடுபடட்டும், அனைவருக்கும் உண்மையான அமைதி கிடைக்கட்டும் என்று வரங்களை வழங்குவோம். இரவு உறங்குவதற்கு முன்னால் பாபாவுக்கு மீண்டும் நன்றி கூறி சூக்ஷ்ம உலகில் அவரிடம் திருஷ்டி பெற்றுக்கொண்டு முழு உலகிற்கும் பரவச் செய்வோம். மேலும் பாபாவுக்கு குட் நைட் கூறுவோம். ஓம் சாந்தி.